யாருன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். யாரு என்ன நடக்குதுன்னு பார்க்க. அப்படியே வந்து அவன் அந்த பெண்ணை வந்து மறக்குவோம். மலை புரியாது உனக்கு. இங்க இருந்தா தானே இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் யாருமே அனாதை கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு உண்டு. என்ன காரணம்? நீ யாரு? எந்த நாடு? என்னமா? என் நாடு சத்தியபுரி நாடு. சத்தியபுரி. ஐயா ஐயா நம்முடைய நாடுடா. ஐயோ சூத்து காட்டு மாரியாத்தா. சூத்து காட்டு எல்லை அம்மன். அவர் குப்பத்தை வச்சாரு. சூத்து காட்டு மாரியாத்தா. அவன் சொல்லுவான். கொஞ்சம் உட்காருங்க. இன்னொரு தூக்கம் வந்து சொல்லுங்க ஐயா. ஏண்டா சத்தியபுரி நாடு இது குறிக்கின்றது சொல்றாங்களே இந்த அம்மா. தாத்தது யாருன்னு கேட்கலாமா? உண்மையா கேளு. தந்தையின் பெயர்? தந்தையின் பெயர் சத்தியசீல மன்னர். அதான் குய் எடுத்துட்டாங்க எனக்கு. முடியாத குய் எடுக்கிறாங்க. குய்யா எடுக்கிறாங்க. நான் மரியாதா கோயில தாங்கறியோ இல்ல யாரு கொடுனா ஏரி வலிக்குத்தான் போய்கிறியோ? இன்னும் கொஞ்சம் கேளு கலவி. தாயின் பெயர்? என் தாயின் பெயர் சத்யாவதி. எங்க அம்மா பேர் அது. என் அம்மா வந்துட்டா என்ன பிடிக்கிறது. அம்மா வந்துட்டா இன்னும் கொஞ்சம் கேளு. இல்லதான் நடந்து. ஆமா ஆமா
அதை மட்டும் கலரு எது கலரு பணங்க எங்க கலரு சீக்கிரம் முடிங்க பணங்க போய் இல்லையா உன் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? என் உடன் பிறந்தவர் 2 அண்ணன் இருக்காங்க ஐயா. 2 அண்ணங்களா? ஆமா. என்ன டேய் 2 அண்ணனுங்க இருக்காங்களா உடன் பிறந்தவங்க? 2 அண்ணன் இவங்க இப்படி யாராவது ஒரு தங்கச்சி அண்ணாதையா விடுவாங்க? நான் 9 பேர் 9 பேரா? கரெக்டா 9 பேர் தான். 9 அது அங்கதான் வந்து முடியுது. 9 இல்லைன்னா கம்பெனி கிடையாது. அதுதான் ஓடுது கம்பெனி. 9 இல்லைன்னா கம்பெனியே கிடையாது. ஆடு யாரும் நம்புது சரி அண்ணன் சொல்றாங்களே என்ன பேருன்னு கேட்கலாமா? பொறுமையா உங்க அண்ணன் பெயர்கள்? என்னுடைய மூத்த அண்ணன் பெயர் தத்துவன். ஐயோ அம்மா மூத்த அண்ணன் அவரு பெயர் என்னமா? தத்துவன். அம்மா கொடி மெத்தமா இன்னும் கொஞ்சம் கேளு, இன்னும் கொஞ்சம் கேளு. இளைய அண்ணனுடைய பெயர்? இளைய அண்ணன் பெயர் உத்தமன். காலு ஊத்திட்டாங்க. எப்படி ஏமாத்திட்டு போடலான்னு பாக்குறேன். ஐயோ இன்னும் கொஞ்சம் கேளு. அதெல்லாம் போகட்டுமா? உன் பெயர் என்ன? என்னுடைய பெயர் முத்தழகி. முத்தழகி என்னுடைய தங்கடா. ஒரே பெருசா இருக்குமா? இந்த நாட்டுல பெண்கள் இருக்காங்க. சாகுது கம்பெனி சாகுது. எத்தனை பேர் இருக்கிறாங்க? நல்ல விளக்குமா காலு ஏன்னா அடையாளம் என்ன வச்சுக்கிறேன் உன் தங்கச்சிக்கா கேளு. ஏன்னா முத்திர குத்திர குச்சி வச்சுக்கிறேன். இளைய அண்ணனுடைய பெயர் உத்தமன். ஒரு தாயே உன்னுடைய அண்ணன் யார் தெரியுமா? அந்த இளையவன் உத்தமன் நான் தாமா. அண்ணா அண்ணா நீ என் தங்கை என்று உரைக்கின்றாய். ஆனால் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன தெரியுமா? நீ என் தங்கை என்பது உண்மையானால் நானும் எனது தங்கையும் சின்னஞ்சிறு வயதிலே ஒன்றாக விளையாடும் பொழுது என்னுடைய தங்கையின் வலதுபுற தோள்பட்டியே ஒரு மாதுளம் மச்சம் இருக்கும். அது இருப்பது உண்மையானால் என் தங்கை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா? ஆமாம்.
தங்கம் எந்த செல்லத்தங்கோயே கண்ணி கணக்கு இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் வெம்பி வந்து நீ துள்ளி வரும் மாநிலத்தில் கோடியடி சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சு தாயமடி சின்ன தங்கம் இந்த செல்லத்தங்கோயே கண்ணி கணக்கு இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் வெம்பி வந்து அரண்மனையிலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வாழ வேண்டியது எதற்காகமா இப்படி யாரும் இல்லாத அனாதை போல இந்த காலகட்டத்தில் வர வேண்டும்? ஏன் வர வேண்டும்? என்னமா காரணம் சொல்லுமா? நான் யாரை பார்க்க கூடாது நினைத்தேனோ பார்த்து விட்டேனே. நான் வருவதற்கு இருந்திருக்க கூடாதா? நான் இதற்காக ஒரு பார்க்கணும். நடந்த உண்மையை கூறி நான் சென்று அண்ணன் சண்டையிடுவாரா? இரண்டு அண்ணன் அடித்து ஒருவருக்கு ஒரு மாட்டி விடுவார்களா? நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? ஐயோ, கோபத்தில் தாங்க மாட்டாரே. எப்படி சொல்வது? ஏன் உண்மையை சொன்னாதானே இருவர் சண்டை போட போறாங்க? உண்மையை சொல்லாம மறுத்து விட்டால் ஏன் சண்டை வரப்போகுது? போய் சொல்லி கூறி வழி அனுப்புகிறேன். அண்ணா, என்னடா என்னமா நான் பள்ளியில் இருந்து நம்முடைய அரண்மனைக்கு வந்து மாடி படி மீது ஏறி விளையாடும் சமயத்திலே படியில ஏறும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டேன். தலையில் அடிப்பட்டது. தலையில் அடிப்பட்டவுடனே திசை தெரியவில்லை, நினைவு தெரியவில்லை, எந்த திசை போகிறவன் தெரியாமல் நிலை தடுமாறி இந்த திசையாக வந்து விட்டேன். தெரியல. இந்த செய்தி அண்ணனுக்கு தெரியுமா? ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்ச உயிரை விட்டுட்டு இருப்பாரு. அதானே நான் வந்ததே தெரியாதே. உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் எங்கள் உயிரை போய் விடுமா? அப்படி இருக்கு இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாது. மாடி மீது ஏறி விளையாட பொழுது கால் தவறி கீழே விழுந்தார். தங்கச்சி, விளையாட்டு வீரரையும் விதி செய்த அலங்கோலம் விளையாட்டு விபரீதம் விதி செய்த அழகோல் இருக்கக்கூடாது. எப்பொழுது நாட்டுக்கு செல்ல வேண்டும்? நடந்தையில அண்ணனுக்கு சொல்ல ஐயோ, நான் வரேனா? நான் வர மாட்டேன். நான் வந்தா உங்களால் நிம்மதியா இருக்க முடியாது. நான் இங்கே இருந்தேன். நீ இல்லை என்றால் எங்களால் அங்கே நிம்மதியாக வாழ முடியாது. நீ இல்லை என்றால் எங்களால் உயிரோடு இருக்க முடியாது. என்னுடன் வந்துதான் ஆக வேண்டும்.